எடப்பாடி பழனிசாமி எடுத்த ரகசிய சர்வே சீமான் தான் அதுக்கு முதல்வர் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நீங்கள் பார்க்க இருக்கீங்க. இந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வித்தியாசமான ஒன்று. முதல்ல அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவுக்கு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய அந்த இது எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, தனித்து நின்று அவங்க பெரும்பான்மையை வெல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வலிமையை பெற்று இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள். ஆனால் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் அந்த ஆட்சி வந்த பிறகு முதல் எலெக்ஷனை சந்திக்கும் போதே அவங்களால பெரும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக நிற்க முடியல. எல்லா இடங்களிலும் திமுக இப்போ வரைக்கும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருந்தால் சரி வராது. நம்ம எதிர்கட்சி அதை எப்பவும் விட்டுடக்கூடாது. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் அப்படின்னும் போது அதிமுக எடுத்த ஒரு முடிவு தான் நம்மளுடைய கூட்டணி வலுவாக இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, திமுகவுடைய கூட்டணின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் இருக்காங்க, விசிகா இருக்காங்க, மதிமுக இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த பேருமே ரொம்ப வலுவானவங்க. அதனால அந்த தோல்விங்கிறது அவங்களுக்கு பெரிய அளவுக்கு கடினமாக இல்லாமல் இருக்கு. ஆனால் எதிரில் நிற்கிற நம்ம இன்னும் வலுவாகணும் அப்படின்னா நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்குங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முடிவு எடுத்து மொத்தமாக ஒரு சர்வே எடுக்க ஆரம்பிக்கிறார். அதில் வெளிவந்த தகவல் தான் இந்த நிகழ்வு. இதில் பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்து வேறு யாராவது நம்ம அழைக்கணும் அப்படின்னா இங்கே திமுகலேருந்து ஒருத்தரும் வரமாட்டாங்க. நமக்கு அவங்க இல்லாமலே ஒரு அமைக்கணும் அப்படின்னும் போது பாஜகவை அமைக்கலாம்னா ஏற்கனவே அதனால தான் பெரிய பிரச்சனைகள் அதெல்லாம் விட்டு அவங்க கழட்டிட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பாஜகங்கிறது பெருமளவுக்கு இங்கே ஒன்றுமே பேசுகிற அளவுக்கு கிடையாது. அதை எடுப்பதன் மூலமாக ஆட்சியை பிடிப்பது அப்படிங்கிறது நமக்கு நடக்காது. அதனால் அது வேண்டாம். சரி, ஓகே, தமிழக வெற்றி கழகம் வருதுன்னா மிகப்பெரிய அளவு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா மக்கள்கிட்ட இருந்து நிறைய கெட்ட விஷயங்களை மட்டுமே பகிர்ற அளவுக்கு அந்த கட்சி இருக்கிறதால அதுவும் சரி வராது. இப்போதைக்கு முழுக்க மக்கள் ஆதரவோடு இருக்கிறது சீமான் அவர்கள் தான். சீமான் அவர்களை நம்ம பக்கம் வர வைக்கணும். ஆனால் அவர் தனித்தே நிற்கணும் அப்படிங்கிறதால விடாப்படியாக இருக்காரு. அவர் வந்தால்தான் இங்கே ஒரு மிகப்பெரிய அழுத்தம் கொடுக்க முடியும். இப்போ நம்ம என்ன செய்வதுங்கிற மாதிரியான அந்த சர்வே கணக்கில் அவர் உங்கள் குழப்பத்தில் இருக்காங்க. சீமான் அவர்கள் தனித்து நிற்பது சரியா இல்லை கூட்டணியோடு இருப்பது சரியா அப்படிங்கிறத விட திமுகவை வீழ்த்தணுங்கிற ஒரு கோட்டில் இணைந்தால் இதை தவிர வேறு வழி இல்லை அப்படிங்கிறது மட்டும் இதன் மூலயமாக நமக்கு தெளிவாக புரிய வருகிறது.